டேலண்ட்டை இனி அதை பெருசாக்கணும், எப்படி நம்ம வளர்க்கணும். 3 குழந்தைகிட்ட என்னுடைய குவாலிட்டியை நான் கொடுத்தேன். ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு குறைஞ்ச கட்டணத்தில் கிளாஸ் டான்ஸும் ஒன்று. ஒவ்வொருத்தர கான்செப்டை எடுத்து நான் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என் பேர் அருள்ராஜ். சொந்த ஊர் எனக்கு கேரளா, பாலக்காடு டிஸ்ட்ரிக், சுள்ளிமட கிராமம். படித்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தான். 10th மட்டுமே மலையாளி தான். ஐ மீன் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே மலையாளி தான் படித்தது எல்லாமே. அதுக்கப்புறம் டான்ஸில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடு. அதை ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன சின்ன ட்ராமா, இந்த கதா பிரசங்கம், ஓவியம், அப்புறம் மியூசிக்கு, இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் எனக்கு. ஸோ நான் 10th படித்து முடித்த உடனே நம்ம அடுத்த ப்ரொஃபஷ்னல் நம்ம என்ன பண்ணலாங்கும்போது சரி நம்ம ஏன் இதுவே பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். எங்கள் தாத்தா வந்து நல்லா கூத்தாடுவார், கூத்து வாத்தியார் எங்கள் தாத்தா. ஸோ ஏன் அது நம்ம பண்ணக்கூடாது, நம்ம தாத்தாக்கு அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எய்மாக இருந்தது. ஸோ 10th முடித்து நம்ம வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறத விட நம்ம டான்ஸே படிக்கலாம் அப்படிங்கிறத நான் முடிவெடுத்தேன். ஸோ அதுக்கு நல்ல ஒரு எங்கே போய் போகலான்னு ஒரு டிசைட் பண்ணும்போது தான் சரி நம்ம ஊட்டி போகலாம் அப்படின்னு. திடீர்னு சின்ன வயசுல ஊட்டி போகணுங்கிற ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். சரி ஊட்டி போகலாங்கிறது நான் டிசைட் பண்ணேன். ஊட்டிக்கு அப்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெல் டு டூன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு அன்னன்னைக்கு காலங்கள் கடத்துகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்மளுடைய லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதை எனக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்செடுத்து நம்ம யாருக்கிட்டையுமே வந்து ₹1 எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளுடைய சொந்த தன்னம்பிக்கையில் வரணுங்கிற ஒரு எய்ம் வந்து எங்கள் அப்பா அப்போவே எனக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சரி 10th முடிச்சு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஊட்டிக்கு போயாச்சு. ஊட்டிக்கு போயிட்டு ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. ஒரு புது அனுபவமாக இருந்தது. இயற்கை நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு அது புது அனுபவமாக இருந்தது. ஒரு ஹோட்டலில் போய் ஃபஸ்ட்டாக ஒரு ஜாபுக்கு 10th முடிச்சு என்ன ஒரு 13, 15, 14 வயசு தான் இருக்கும். போய் ஜாயின் பண்ணுறேன். அவங்க என்னப்பா என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஓப்பனாக எதுவாக இருந்தாலும் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டைரெக்டாக பேசுகிறேன், இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன், அதனால் நான் வந்து ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிற. ஸோ எனக்கு வந்து ஒரு பார்ட் டைமாக ஜாப்பு வேணும். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஊருப்பான்னு கேட்டப்போ அவங்க அந்த ஓனர் பார்த்திங்கன்னா இஎம்ஏ ரெஸ்டாரண்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா கேரளாக்காரங்க, பாலக்காடு. அவங்களும் வந்து கேரளாக்காரங்க. ஸோ ரொம்ப மலையாளி டு மலையாளிங்கும் போது முஸ்லீம்ஸ் தான் அவங்களும். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் செல்வி காஞ்சனா புட்ராஜ் அவங்கள்ட்ட தான் நான் ஊட்டியில் வந்து டான்ஸ் கிளாஸில் அவங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க என்ன. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நான் ப்ராப்பராக அந்த டான்ஸுடைய சின்ன சின்ன ஆசைகள், என்னுடைய எய்ம் எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா அவங்க விடிய சொல்லி கொடுத்தாலும் நான் போதுன்னே சொல்ல மாட்டேன். அவங்களே சொல்லுங்க, குருநாதரே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸை பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த கலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எத்தனை வருஷம் சார் நீங்கள் நாட்டிய பயிற்சி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க? நாட்டிய பயிற்சி மட்டும் பார்த்தீங்கன்னா நான் 10th முடிச்சு நான் ஊட்டி போனேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம். அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் செலங்க பூஜை முடித்து அரங்கேற்றம் பண்ணி கரெக்டாக 10 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். இது நாட்டியத்தை எப்போ ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? ப்ரொஃபஷனலாக நான் எடுத்துக்கணும்னு நினச்ச பிறகு நம்ம அரங்கேற்றம் முடிச்சாச்சு. நம்ம வந்து சொந்தமாக வந்து நம்மளுடைய திறமைகள் எங்கள் குருநாதர் எனக்கு கொடுத்தா செல்வி காஞ்சனா புட்ராஜ் அவங்க இவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய டேலண்ட்டை இனி அதை பெருசாக்கணும், எப்படி நம்ம வளர்க்கணுங்கும்போது நான் 2011 வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அது எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ கற்றுக்காச்சு, ஊட்டியில் கற்று முடிச்சாச்சு, நம்ம அந்த இடத்த சூஸ் பண்ணலாங்கும்போது எங்கள் ரிலேட்டிவ் வீடு இங்கே இருக்காங்க, உத்திரமேலூரில் இருக்காங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்திரமேலூரில் இருக்காங்க. நான் ஊட்டியில் முடித்த உடனே நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு வீட்டில் போய் கேரளா போய் எங்கள் அம்மா எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் வந்து எங்கள் மாமாவை பார்த்துட்டு அப்புறம் டைரெக்டாக சென்னை கிளம்பி வந்துட்டேன். சென்னை கிளம்பி வந்த உடனே டைரெக்டாக ஃபஸ்ட்டு உத்திரமேலூரில் தான் எங்கள் அம்மாவோட சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்த பார்த்த உடனே ஃபுல் வில்லேஜ். இப்போ நான் எங்கள் ஊரில் கேரளாவில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கே இருந்தது. சரி ஏன் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எய்ம் இருந்தது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல போகிறத விட இல்லாத இடத்துல போனால் நம்மளுடைய குவாலிட்டியை நிரூபிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணேன். உங்களுடைய நாட்டிய பயிற்சி பள்ளி எப்போ தொடங்குனீங்க? 2011 ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஏப்ரல் மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன். சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி பள்ளி 2011
ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி பள்ளி பேர் வந்துச்சுன்னா, எது செஞ்சாலும் சிவனுக்கு அர்ப்பணம். ஸோ வந்து ஏனோ தானமாக செய்யக்கூடாது. இப்போ நான் நல்லது செஞ்சாலும் அது உன்னை சார்ந்தது, கெட்டது செஞ்சாலும் உன்னை சார்ந்தது. பட் வந்து நான் நல்ல நோக்கத்தோட அது நான் என்ன நினச்சி செய்கிறேனோ அது எல்லாருக்குமே 100% ரீச்சபிளாக இருக்குது, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் கோரிக்கையை வந்து சிவன் மேலே வச்சுருந்தேன். அவருடைய ஞாபகார்த்தம் தான் சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி பள்ளியை நான் ஆரம்பித்தேன். இங்கே வந்து கிராமம் உங்களுக்கு புதுசு, எப்படி உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த சப்போர்ட் இருந்துச்சு? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏப்ரல் மந்த்து நான் அந்த வெக்கேஷன் லீவு, அதாவது 2 மந்த் லீவ் விடுவாங்க இல்லையா, ஏப்ரல் மந்த்து ஸ்கூல் லீவு, அந்த டைமில் தான் நான் அட்மிஷனுங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் குழந்தைங்க எனக்கு 3 பேர் தான். இவ்வளோ பெரிய கிராமத்தில் வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கு 3 குழந்தைங்க தான் இருந்தாங்க. அந்த 3 குழந்தைங்க வந்து நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஸோ அந்த 3 குழந்தைகிட்ட என்னுடைய குவாலிட்டியை நான் கொடுத்தேன். 2012 வந்து உத்திரமேலூர் முருகர் கோயிலில் வந்து பாத பூஜை பண்ணினேன். ஒரு 3 ஸ்டூடெண்ட் இருந்த குழந்தைங்க எனக்கு அப்படியே படிப்படியாக என்னுடைய குவாலிட்டியை கொடுக்கும்போது 5, 10, 15, 50, 100ன்னு என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தானாகவே தேடி வந்தது. நான் கொடுத்த அந்த கலை எங்கள் மிஸ்ஸு எனக்கு சொல்லி கொடுத்த கிஃப்ட், சிவனுடைய கிஃப்ட். எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க ஆரம்பத்தில்? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்களுக்கு ரொம்ப வில்லேஜ் வந்து கலைத்திறனே என்னங்கிறதே இந்த ஊரில் கிடையாது. முதல்ல வந்து இங்கே வந்து சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி ஆரம்பிச்சு உத்திரமேலூரில் சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி பள்ளி டான்ஸ் கிளாஸ் இருக்கா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா. நான் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தேன். சிம்பிளாக ஆரம்பித்தேன். ஒரு குழந்தைக்கு 100 ரூபா மாதம் வந்து 100 ரூபா, ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்குன்னா 100 ரூபா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுங்க 200 ரூபா. ரொம்ப கம்மியான இதில் பட்ஜெட்டில் தான் வந்து நான் அப்போது ஆரம்பித்தேன். அதுவும் வந்து பணங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் சம்பாதிக்கலை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் கலைபூர்வமாக இன்னொருத்தருக்கும் அது தெரியணும், 100% அது போய் சேரணும் அப்படிங்கிறத தான் நான் டிசைட் பண்ணேன். ஆனால் எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எய்ம் எல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதை 10 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் என்ன ரீசன்னா, நான் என்ன படிக்க வைக்க நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு. நான் 10th தான் முடிச்சிருக்கேன். அப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்து நான் டான்ஸ் முடித்தேன். சென்னை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நாட்டிய கலைமணி முடித்தேன். பட் எத்தனையோ குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு குறைஞ்ச கட்டணத்தில் கிளாஸ் ஆரம்பித்தேன். உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் மாணவிகள் வந்து என்னென்னலாம் வந்துட்டு அவங்க இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2011 ஆரம்பித்தேன்னு சொன்னேன். 2011 2 வயசில் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் அது 1 இயர் ஒரு சிலவங்க போகிறவங்களே இருப்பாங்க, கண்டினியூ பண்ணுறவங்களே இருக்காங்க. பேசிக்லேருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. சிலங்க பூஜை முடிச்சிருக்காங்க. நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸு, அவார்டு, நேஷ்னல் அவார்ட்ஸு, தில்லை நடராஜா அவார்டு, நாட்டிய கலைமணி, நாட்டிய சுடர்மணி, நாட்டிய வளர்மணி, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அவங்களும் ப்ரொஃபஷ்னலாகவே ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகணுங்கிற இந்த கிராமத்தில் வந்து அவங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுவும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாங்கிறதே வந்து நான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். பெற்றோர்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது? பெற்றோர்கள் வந்து நம்ம பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், அது வந்து ஏதோ ஒரு 1 hour போயிட்டு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு கூட டான்ஸ் கிளாஸுக்கு வந்தவங்க. இதனாலே நம்மளுடைய பிள்ளைகள் வந்து மனநிலை நல்லா இருக்குது, 2வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, 3வது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருங்க. சாப்பிடாத குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க. சிலவங்களுக்கு கண் பார்வை வந்து சரியாக தெரியும், மங்கலாக இருக்கும், தண்ணி வடியும். 2வது ஹார்ட் பேஷண்ட் கூட வந்திருக்காங்க. ரொம்ப ஹார்ட்ஸில் ஓட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து டான்ஸ்க்காக சஜஷன் பண்ணாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சுத்தமாக இல்லாத சில குழந்தைங்க சாப்பிட்டு மந்தமாக இருப்பாங்க, 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க. ஃபேஸில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஃபிசிக்கல் வந்து நிறைய நான் இங்கே என்னுடைய உழைப்பை நான் போட்டேன் குழந்தைங்கள. அதாவது நான் உழைப்புங்கிறத விட ஒரு பணங்கிற மோட்டிவை இல்லாமல் கலைங்கிற மோட்டிவையில் மெடிடேஷன், தியானம், எக்ஸசைஸு, பரதநாட்டியம் ஆடுறதுனால 2 சைடுமே நம்மளுடைய மூளைகள் நல்லா வேலை செய்யும். மேக்ஸும் டான்ஸும் ஒன்று. ஒவ்வொருத்தர கான்செப்டை எடுத்து நான் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பேரண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பொண்ணு முதல்த்த மாதிரி இல்லை, நல்லா படிக்கிறா, நல்லா எழுதுறா, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்றா. இந்த மாதிரி நல்ல ஃபீட்பேக் வரும்போது சரி இன்னும் நான் டெவலப் படுத்திக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. இது அடுத்த கட்டத்தில் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை இந்த நாட்டிய பள்ளியை? ஸோ டான்ஸ் கிளாஸு ஒரு வாரத்துக்கு வீக்லி 2 டேஸுங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து சாட்டர்டே சண்டே தான், வாரத்துக்கு 2 நாள். ஆனால் நம்ம டான்ஸ் கிளாஸு பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸு,
அந்த வாரத்துக்கு 2 நாள் இல்லாமல் இப்போது டெய்லியும் டியூஷன் போகிறாங்க குழந்தைங்க. ஈவினிங் நான் என்னுடைய கிளாஸில் என்னென்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா 40 மினிட்ஸ், 8 மணி ஆனாலும் சரி 9 மணி ஆனாலும் சரி 40 மினிட்ஸ் எங்கேயாவது ஒரு இடம் இல்லையா, வீடோ எங்கேயாவது எந்த பிளேஸ் நீ எங்கே சொல்கிற உங்கள் வீடாக இருந்தாலும் சரி நான் கோச் பண்ணுறேன். இல்லை ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஒரு கோயில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அங்கே ஒரு 45 மினிட்ஸ் டைம் இல்லை பார்க் இருக்கும், ஒரு 40 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டெப்ஸ் அன்னைக்கு உண்டான ஒர்க்கு அன்றைக்கே செஞ்சு முடிக்கணும். அதில் வந்து நான் ரொம்ப எய்மாக இருப்பேன். இன்றைக்கி எந்திரிச்சிட்டோம், நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி இன்றைக்கி உண்டான ஒரு டான்ஸ் கிளாஸில் 2 ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தோன்னா அது இன்றைக்கே முடிச்சிடணும். அதேமாதிரி ரெகுலர் வாரத்துக்கு 2 நாள் வர்றவங்களும் இருக்காங்க. சரி, உங்களுடைய இந்த நாட்டியத்துக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான இடம் இல்லாமல் இல்லை ஒரு ஒரு பல இடங்களில், அதாவது இப்போ நாங்கள் பார்க்கும்போதே பார்த்தோம் பரந்த புல்வெளி, பார்க்கு, ஸோ கிடைக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் டான்ஸ் சொல்லி தரீங்க. ஆமாம். இப்போது உங்களுக்கு அரசு தரப்புலேருந்து எந்த மாதிரி உதவிகள் கிடைச்சா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உத்திரமேலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆடிட்டோரியம் இல்லை, நமக்கு பெரிய ஆடிட்டோரியமெல்லாம் தேவையில்லை. சமுதாய கூடம், டிவி எல்லாம் வைக்கிறாங்க. அதேமாரி பிள்ளைங்களுக்குன்னு சின்ன சின்ன பார்க்குகள்லாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி கலைத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மடம் மாதிரி கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி என்கரேஜ் நல்ல டேலண்டான பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தையல் கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க, பாட்டு கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க, கராத்தா கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, பரதக்கலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இந்த பரதநாட்டியத்துக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த கோரிக்கை வைக்கிறீங்க. ஆமாம். தமிழக அரசு. ஆமாம். அதானே. இப்போ நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு லட்சியம் வாழ்க்கையில் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் 22 வருஷமாக இந்த கலைத்துறையில் நான் இருக்கேன். ஸோ வந்து நான் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்டே மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டு எடுத்து நான் கொரியோகிராஃபி பண்ணி நிறைய சபாக்கலையிலையும் எல்லாம் கொண்டு போய் அவங்கள சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க முடிகிற அளவுக்கு நான் போராடி நிறைய சபாஸ்லாம் போய் நான் ப்ரோக்ராம் கச்சேரி எல்லாம் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆகிடுனா, எல்லா கேட்டகரி மக்களும் வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது. எல்லா மக்களுக்குமே இந்த கலை வந்து முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டு வந்து வேணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதாவது குறிப்பிட்ட சமுதாயம் தான் கற்றுக்கணும் இல்லை, இப்போ எல்லாருமே இந்த கலை வந்து கற்றுக்கலாம். குறிப்பிட்ட சமுதாயம் தான் இந்த கலையில் இருக்கிறவங்க தான் வரணும்னு கிடையாது. ஏழை மக்கள்கிட்டையும் அந்த திறமை இருக்குது, வில்லேஜ் மக்கள்கிட்டையும் அந்த திறமை இருக்குது, சிட்டியில் இருக்கிற மக்கள்கிட்டையும் அந்த திறமை இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆமாம், எல்லாரும் கற்றுக்கணும், பயன் அடையணும். தனிப்பட்ட அதாவது நீங்கள் பரதத்தில் அடுத்த கட்டத்தில் நோக்கி பயணிக்கணும்னா என்ன மாதிரியான இதை நோக்கி நீங்கள் பயணிக்க நினைக்கிறீங்க? அடுத்ததுன்னா பார்த்தீங்கன்னா PK பட்டம்மா, பால சரஸ்வதி அம்மா, ருக்மணி தேவி அம்மா எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் சார், அவங்க ஆக்டிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி கலைத்துறையில் வந்து எங்களுக்கு கிராமத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துகளுக்கு கிராம கூத்து, தெருக்கூத்துங்களுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் ஐயா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பரதக்கலை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலை வளர்மணி, கலை சுடர்மணி இந்த மாதிரி விருதுகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உத்திரமேலூர் வில்லேஜஸ் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்து எடுத்து எங்களுக்கும் அந்த விருது கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன். சார், அவார்டு ஏதாவது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அவார்டு பார்த்தீங்கன்னா நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். கலை வளர்மணி, கலர் சுடர்மணி, நடன ஆச்சாரியர் விருது, தில்லை நடராஜர் அவார்டு, நேஷ்னல் அவார்டு, நிறைய அவார்டு எல்லாம் சொல்ல போனீங்கன்னா 2011லேருந்து இன்னே வரைக்கும் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு விருதுகள் வாங்கணும். எங்களை மாதிரி கிராமப்புற கலைஞர்களுக்கு வந்து பரதநாட்டியம் முக்கியத்துவம் கொடுத்து வில்லேஜிலேருந்து வர்ற மக்களுக்கும் அரசாங்க சார்பத்திலேருந்து நல்ல ஒரு விருது எங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல? எங்களுடைய உழைப்பு இன்னும் அவங்களுக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க கொஞ்சம் கிராமத்து புறவும் கொஞ்சம் திரும்பி பார்த்துறாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய வேண்டுகோள் அதுதான். கிராமத்துக்கு பிறகு மக்களுக்கும் வந்து அந்த வாய்ப்பினை கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏற்கனவே கலெக்டரேட்டை ஒரு மனு கொடுத்துருந்தேன். நான் கலை பண்பாட்டுத்துறையிலேருந்து நாங்கள் எத்தனை வருஷமாக இந்த உத்திரமேலூர் வில்லேஜில் வந்து நாங்கள் இந்த கலைகள் பண்ணின்னு இருக்கோம், எங்களுக்கு கலை வளர்மணிக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன்.
ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தகவல் வரல. ஆனால் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு தகவல் வரும்னு எதிர்பார்க்குறேன். தங்கி கிடதக திக்குத்தாம் தித்தாம் திரிகிடு தோம் தோம் திக்குந்தாரி திக்கிட கிடதக தித்தி தொங்க தங்கி கிடதக திக்குத்தாம் தித்தாம் திரிகிடு தோம் தோம் திக்குந்தாரி திக்கிட கிடதக தித்தி தொங்க ஹரி திருமருகனே விநாயக வினகட லிய கணபதி ஜெய ஜெய கிந்தொங்க கணபதி கௌதுவம் கற்றவர் வினகர உக்குடுதாம் உக்குடுதை தாக்கு தீக்கு தக்கிட்ட தோம் தரி கிடதகதன் நங்கி கிட்ட தக்க குத்தக்கிட்ட கிண்ண தொங்க தரிகுடுதாம் தொங்க தங்குதுதங்குதுதங்குதுதீத்தாம் குத்தக்கிட்ட கிண்ண தொங்க தரிகுடுதாம் தொங்க தங்குதுதங்குதுதங்குதுதீத்தாம் தாதங்கி தங்கி கிடதக திக்குத்தாம் தித்தாம் திரிகிடுதோம் தோம் திக்குந்தரி திக்கிட கிடதக தித்தி தொங்க குத்தக்கிட்ட கிண்ண தொங்க தக்குத்தாம் தா தெய் ஹி யா ஹ தெய் யம் த தா தெய் ஹி யா ஹ. I'm Yuvrani, college first year. I am Jayashree, 12th standard. I am M. Monica, 9th standard. நான் சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி பள்ளியில் 10 வருஷமாக டான்ஸ் கற்றுட்டு இருக்கேன். சார்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா சண்டே சாட்டர்டே மட்டும் கிளாஸ் எடுக்காமல் எப்போல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் இருக்கும் அப்போல்லாம் கிளாஸ் எடுப்பார். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் வாங்க மாட்டார். நார்மலாக எப்படி வாங்குறாரோ அப்படி தான் வாங்குவார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ தான் சலங்க பூஜை முடிச்சிருக்கோம். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அரங்கேற்றம் முடிச்சிடுவோம். ஷோபனா மாதிரி பெரிய டான்ஸ் டீச்சராக வரணுன்னு என்னோடய ஆசை. எனக்கு 6 வயசுலேருந்து நான் டான்ஸ் கிளாஸ் வந்துட்டுருக்கேன். என்னோடய சார் பேர் அருள்ராஜ். அவர் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து கிளாஸ் வச்சிட்ருக்காரு. ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணி வர சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நாங்கள் சலங்க பூஜை முடித்தோம். அடுத்தடுத்து எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமுக்கு வந்து கன்வே பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கும் இப்போது ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. டிகிரி கோர்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து அரங்கேற்றம் பண்ணோம், அதான் எய்ம். நான் வந்து 9 வருஷமாக சார்கிட்ட இருக்கேன். சார் வந்து எங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட் சாரு குரு சிஷ்ய மாதிரி இல்லாமல் அவர் குடும்பத்தில் ஒருத்தராக எங்களை பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகளாக பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எங்களுக்கு நல்லா சொல்லி தருவார். ஸ்டெப்பு வரலன்னா நல்லா நிதானமாக சொல்லி தருவார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ தான் சலங்க பூஜை பண்ணியிருக்கோம். அதுக்காக எங்களுக்கு நிறைய கிளாஸ் வச்சு நல்ல இதுவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. திருப்பதாகம் அர்த்தபதாகம் கர்த்தரி முகம் மயூரம் அர்த்தச்சந்திரன் அராளம் சுகதுண்டம் முஷ்டி சிகரம் கபித்தம் கடகாமுகம் 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 சூசி சந்திரகலா பத்மகோஷம் சர்ப்பசிரஸ் மிருகசிரஸ் சின்மமுகம் காங்கூலம் அலபத்மம் சத்துரம் பிரம்மரம் அம்சாஷம் அம்சபக்ஷம் சந்தம்சம் முக்கூலம் தாமரைசூடம் திரிசூலம் வியாக்கரம் ஊர்ணநாபம் வில் ஆம்ப். வணக்கம், என் பேர் விஜயகுமார். இந்த நாட்டியாஞ்சலி ஸ்கூலில் என்னோடய டாக்டர் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கா. அவர் மாஸ்டர் அருள்ராஜ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. உண்மையிலே சொல்ல போனோன்னா இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக பரதநாட்டியத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்ற இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு சிலர் தான் இருக்காங்க. இந்த ஒரு சுத்துப்பட்டில் ஓரளவு நல்ல கிளாஸ் எடுத்து அதுவும் டெடிக்கேட்டடாக இப்போது வீக்லி இந்த ஒரு கிளாஸ் 1 hour 2 hour கிளாஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வீக்லியே வந்து ஒரு 7 to 8 hours கிளாஸ் எடுத்து பசங்களுக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்து ஓரளவு டெவலப் பண்ணி கொண்டு வரணும்
அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஓரளவு ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சுக்கு கொண்டு வர்றதுல ஒரு நல்ல அவரோட ஃபுல் எஃபர்ட்ஸும் போட்டு கொண்டு வந்திருக்காரு. இப்போ என்னென்னா என் டாக்டர் பார்த்திங்கன்னா இப்போது அட்லீஸ்ட் ஒரு 7-8 பெரிய ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல பேர் வாங்குகிற அளவுக்கு அது அவர் டெவலப் பண்ணதுன்னா கண்டிப்பாக அவரோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக காலாஸ்தியில் போயிட்டு வந்தோம். ஒரு தமிழ்நாடு வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், அதில் வின் பண்ணியிருந்தோம். ஏன் ரீசெண்டாக இந்த இயர் கோடை ஃபெஸ்டிவல் நடந்தது, அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நிறைய பேர் என்னென்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸாக ஆக்கிட்டாங்க. இது ஒரு கலை இதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டட் ஒரு நாமினல் ஃபீஸோ வச்சுக்கிட்டு நல்ல இவ்வளோ குழந்தைங்கள வச்சு டெவலப் பண்ணுற உண்மையிலே அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். என்னுடைய பேர் ராஜேஸ்வரிங்க. உத்திரமேரூரில் நாங்கள் இருக்கிறோம். சாரோடைய டான்ஸ் கிளாஸ்க்கு என் பொண்ணு 3 வருஷமாக வர்றாங்க. ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. அவர் ஒரு ஜென்ஸாக இருந்துட்டு குழந்தைங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதாகட்டும், அவர் எல்லாத்தையுமே முன்னாடி நின்று அவங்க சொல்லி தருவாங்க. அவர் ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளை பண்ண வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பேரண்ட் வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போவோம், நல்லா இருக்குங்க. அதுமாதிரி சின்ன பசங்களை சாப்பாடெல்லாம் கொடுத்து கேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பாராட்டக்கூடிய விஷயம். என் பேர் சரளா. இங்கே உத்திரமேரிலேருந்து நாங்கள் அவுட்டில் இருக்கோம், வில்லேஜில் தான் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எந்த டைம்னாலும் அவர் டைமிங் போடும்போது நாங்கள் வந்துடுவோம். ஆனால் அவர் அந்த எந்த டைம்லாம் கேப் கிடையாது அந்த டைமுக்குலாம் ஒரு மெசேஜ் போட்டுருவார். எங்களால் ஒரு டைம் நாங்கள் வர முடியாமல் தான் விட்டுடுவோம் கண்டி. ஆனால் அவர் பால் மாறவே மாட்டார். எங்கள் பசங்களை நம்பி நான் அந்த பரதநாட்டியம் கிடைக்கணுன்றதுக்காக மதுராந்தகத்தில் கூட போய் சுற்றிட்டு வந்தேன். ஆனால் இங்கே உத்திரமேரில் இருக்குதுன்றது எனக்கு தெரியாமல் ரொம்ப தூரம் நான் போய் சுற்றிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மூலயமா உத்திரமேரில் சொல்லித்தராங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் அவரை போய் முதல் டைமாக பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் விடுங்க அப்படின்னு தான் சொன்னார். எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது வேறு யாருமே இல்லாமல் இருக்க மாதிரி நம்ம சேர்க்கலாமா வேணாமான்ட்டு. ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த மாஸ்டர் கிடைக்க நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கோம். எங்கள் பசங்க நல்ல மேடையில் வரணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம். அவர் வந்து பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வேறு அப்படின்னு காசுக்காக மட்டும் பார்க்காம இந்த பிள்ளைங்கள மேலே கொண்டு வரணும், நமக்கு காசு 2வது விஷயந்தான்றதுக்கு அவர் நிரூபிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நேரங்காலம் இல்லாமல் எங்களுக்கு மெசேஜ் போடவும் உட்காந்துட்டு அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ பசங்களுக்கு டைமிங் டான்ஸ் முடிச்சுட்டு எங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு தான் அவர் தூங்குவார். எந்நேரம் வந்தாலும் அவர் எங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு தான் தூங்குவார். அந்த ஒரு விஷயத்தில் அவர் உண்மையிலே மாஸ்டர்ன்றதில் பாராட்டலாம். ஒரு சிலர் வந்து பார்த்துக்கலாம், ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், நேரில் வந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காம எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவர் எங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். அது இல்லாமல் நாங்கள் அவுட்லேருந்து வரோம், எல்லோரும் வந்து என்ன வேலை வெட்டி இல்லாமல் இட்டுட்டு போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. என் பிள்ளை ஒரு நாள் நல்லா ஸ்டேஜ் ஏறி வரணுன்றது அவர் கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுசாக இருக்குது. அதனால நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அந்த மாஸ்டருக்காக. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கண் 1000 வேண்டாமோ, தக்க தரி தக்க ஜோனு தக்க திமி ததிங்கிணத்தம் தா. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கண் 1000 வேண்டாமோ, நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நம்ம திருச்செந்தூர் அம்பலவான தைதது தை தாம்.